என் பேர் சங்கருங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இங்கே உடுமல்பேட் தாலுக்காலேருந்து பேசுகிறேங்க. 18 வயசுலேருந்து நான் ஜேசிபி ஓட்டிகிட்டு இருந்துக்கிறேங்க. ஒரு 3 வருஷமாக ஓட்டிட்டுங்க. சரி வண்டி எடுக்கலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். 2வது போய் கேட்டு ஜேசிபி புல்லு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துங்க. அப்புறம் இங்கே லோக்கலில் எல்லாத்தையுமே ஓனர்கிட்ட விசாரிச்சு பார்க்கங்காட்டி வண்டி ஜேசிபி எடு, ரீசேல் வேல்யூ இருக்குது, புல் எடுக்க வேண்டாம், ரீசேல் வேல்யூவே இல்லை, அது ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அப்புறம் சூப்பர் ஸ்மார்ட் லேட்டஸ்ட்டு எடுத்துருந்தாங்க. அவங்ககிட்ட போய் பார்த்துங்க. அவங்க இருந்துட்டு எடுக்கல தைரியமாக, புல்லு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது, ஒர்க்கு ஹார்டான பர்பஸ்க்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது, ஜேசிபியோட நல்லா டோசிங் பர்பஸ்க்கெல்லாம் நல்லா இருக்குது, டீசல் மைலேஜ் எல்லாம் நல்லா கொடுக்குதுனாங்க. சரி நானும் போய் ஃபஸ்ட்டு புல்லை ட்ரை பண்ணாமல் இப்போ ஜேசிபி போய் ட்ரை பண்ணி பார்த்துங்க. பார்த்துட்டு வந்துட்டு 2வது சரி புல்லை ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிவிட்டு புல்லை போய் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துங்க. ட்ரை பண்ணி பார்த்தப்போ ஸ்பீடு பயங்கரமாக இருந்ததுங்க. பக்கெட்டு, ஸ்விப்பிங் ஸ்பீடு எல்லாம், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. சரின்னு சொல்லிவிட்டு 2வது வண்டி நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டுங்க. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, டீசல் பார்த்திங்கன்னா மணிக்கு 1 லிட்டர் டீசல் மிச்சம் பண்ணி கொடுக்குதுங்க. வண்டி எடுத்துக்கு 800 மணி ஹவர்ஸ்க்கு மேலே ஓடிடுச்சுங்க நம்ம வண்டி. எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லைங்க வண்டியில். டீசலை மணிக்கு எனக்கு 1 லிட்டர் டீசல் மிச்சம் பண்ணி கொடுக்குன்னா 28,200 மிச்சமாகுதுங்க மாதம். இஎம்ஐ ஃப்ரீனாங்க. நான் நம்பலிங்க முதல்ல. 2வது நானே ஓட்டி பார்த்து தெரிஞ்சுட்டுங்க. இதனால தான் இஎம்ஐ மிச்சமாக தான் நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டுங்க. 2வது பின்புஸ் லைஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா 7000 மணி நேரம் ஓடுதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜேசிபி பொறுத்த வரைக்கும் பின்புஸு அந்த அளவுக்கு ஓடுறது இல்லைங்க. டீசல் மைலேஜு, பின்புஸு, அப்புறம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸு எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கையில் புல்லு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நம்மளுக்கு. சூப்பர் ஸ்மார்ட்டு. அப்புறம் ஜேசிபி நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகலைங்க. இந்த வண்டி ஓட்டிட்டு ஜேசிபி போட்டோன்னா வண்டியில் ஏறக்கே ஒரு மாதிரியே இருக்குதுங்க. புல்லு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுங்க. கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வண்டி போய் ஓட்டின சைட்டில் புல்லு போன சைட்டில் 2வது ஜேசிபி BS4 போச்சுங்கன்னா 2 பர்ஃபார்மன்ஸு இப்போ இருக்கிற கஸ்டமர் எல்லாம் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு ஜேசிபி இருந்தால் வேண்டாம், புல் எட்டு வாங்க, எனக்கு மணிக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 4 மணி நேரம் மிச்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, பொழுது கொட்டினீங்கன்னா எனக்கு அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 ரூபா மிச்சமாதில்ல அப்படிங்கிறாங்க. கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்துட்டிங்கனாலே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குதுங்க வண்டிக்கு. அதனால் வண்டி எடுத்ததுலேருந்து இன்னும் வண்டி ஒரு நாள் கூட ஐடியலாக இல்லைங்க. வண்டி இன்னும் மேலும் மேலே அதிகமாக ஓடிக்கிட்டே தான் போயிட்டுருக்குதுங்க. 2வது என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு வண்டிக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டுங்க. நான் ஒரு 1 மந்த்துக்குள்ளே அந்த வண்டி எடுத்துடலான்னு பிளானில் இருக்கிறேங்க. ஆப்ரேட்டர் ஓட்டினாருங்கன்னா 8 மணிக்கு வண்டி ஏறினாருன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓட்டினாலும் மறுக்க இன்னொரு ஷிஃப்ட் சேர்த்து ஓட்டலாங்கிறாருங்க நைட்டு வரைக்கும். அந்தளவுக்கு டயர்ட்னஸ், லிவரெல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுங்க. எந்த விதமான ஜேசிபி மாதிரி அந்தளவுக்கு டைட் இல்லைங்க, லிவரெல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி ரோடு ரன்னிங்லேயும் பார்த்துட்டிங்கன்னா சோல்டிங் வரது இல்லைங்க ஜேசிபி ஓட்ட, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக போகுதுங்க. ஆப்ரேட்டர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போய் சைட் ஓடிச்சோன்னா ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு வந்துடுறாருங்க. BS4 ரேஞ்சில் பார்த்துட்டிங்கன்னா புல் சூப்பர் ஸ்மார்ட் தான் மைலேஜின் மாஸ்டருங்க. 2வது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸு எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த வண்டி 4 வண்டி வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஜேசிபி 5 வண்டி வச்சு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அதே இந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் கொண்டு வர முடியறது இல்லைங்க. பக்கெட் ஃபினிஷிங்கெல்லாம் இது ஃபினிஷிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக வருதுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க ரன்னிங் ஓட்டுறதுக்குலாங்க வண்டிங்க.